ஒரு குழந்தைக்கு நம்ம பொறுப்பாளி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா, ஒரு குழந்தை நம்ம இதெல்லாம் விளங்கிட்டோம், நம்ம குழந்தையை உருவாக்கணும், நம்ம தான் என்ன செய்வோம், பொறுப்பு கூற வேண்டி வரும் அப்படின்னு நம்ம இதுல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தையில அதிகம் பொறுப்பு கூறத்தக்கவர்கள் யார்? இது ரெண்டாவது அம்சம். ஏண்டா காலாகாலத்துக்கு இந்த கல்வி சம்பந்தமான பேச்சு வந்த இந்த ஒரு 30-40 வருஷத்துலேருந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு, தீர்க்கப்படாத வழக்கு. அது நிறைய ஃபேமிலியில் நடக்குது. என்னன்னா, நீதான் பொறுப்பு. மனைவியை பார்த்து சொல்றது என்னது, நீதான் பொறுப்பு. நான் வேலைக்கு போவேன், 1000 அந்த விஷயம் இருக்கு, அது இருக்கு, உழைப்பு இருக்குது, அதெல்லாம் போயிட்டு இருப்போம், 1000 இது வரும், நீதான் பொறுப்பு. நான் அல்ஹம்துலில்லாஹ் என் குழந்தைக்கான துவாக்கள் எல்லாம் செஞ்சுட்டு தாய்க்கிறேன், இந்த எல்லா பணமும் என்ன செஞ்சுக்கிறேன், போட்டு தாய்க்கிறேன், அவனை அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன், இந்த டீச்சர்கிட்ட போய்க்கிறேன், நான் நேற்று ஃபோன் பண்ணேன், முந்தின நாள் ஃபோன் பண்ணேன்னு. என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைக்கு தான் பொறுப்பான் யாரு, தாய் தான் பொறுப்பு. அப்ப அந்த தாய் என்ன சொல்றான்னா, நான் எங்களுக்கு எப்படிங்க, நான் வீட்டு வேலை இருக்குது, அது வேலை இருக்குது, இது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தை சந்தோஷமா இருக்குது. என்ன சந்தோஷமா கேட்டா, நீங்க 2 பேருமே என்ன பொறுப்புல இல்லை, நீங்க 2 பேருமே பொறுப்புல இல்லை. அந்த வகையில நான் என்னது ஃப்ரீயா இருக்கிறேன். 2 பேரும் அந்த பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதடைகிற குழந்தைகள் சண்டையில சந்தோஷப்படும், பெற்றோருடைய சண்டை. ஏன்னா அவனுக்கு ரிலீஸ் நாள் அது. அவங்களோட சண்டையின் காரணமாக இவனுடைய கடமைகள் என்ன செய்யும், இதாகும், படிப்பு அது இது எல்லாமே இதாயிரும். அதை வச்சு அவன் என்ன செய்வான், சந்தோஷப்பட்டுக் கொள்வான். அதுக்கு எந்த அடியையும் தாங்குவா, எந்த ஏச்சையும் தாங்குவா. ஏன்னா அவனுக்கு வயசு 10-15 விஷயம் விளங்கும். அதனால சில குழந்தைகள் இதை சந்தோஷப்படுது, சில குழந்தைகள் அந்த சண்டைக்கு ட்ரை பண்ணுது. அம்மா வாப்பா இப்படி சொன்னாரு அப்படின்னு அங்க சொல்லிடுறது, உமா இப்படி சொன்னாரு வாப்பாட்ட சொல்லிடுறது, சொல்லி அப்படியே போயிட்டு வாப்பா அம்மா விளங்குறத எப்ப தெரியுமா, அவன் 20-25 வயசு ஆகின பிறகுதான் இந்த திட்டம் இவன் தான் தீட்டிக்கிறான்னு என்ன செய்யும், அது எதிர்காலத்தில் அவன் என்ன செய்வான், விளங்கி கொள்வான். இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை முதல்ல தீர்க்கணும். யார் பொறுப்பு? குர்ஆன் சொன்னா என்ன சொல்லுது, கல்வி விஷயத்துல யார் பொறுப்பு, குர்ஆனும் சொன்னா எங்க இதுல விஷயத்துல என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேரடியான செய்திகள் எதுவும் தந்தை தான் என்னது ஒரு குழந்தையுடைய கல்விக்கு பொறுப்பு அப்படின்னு வரல. ஆனால் புரிஞ்சு கொள்ளத்தக்க இடங்கள்ல தாயுடைய பொறுப்பும் ஒரு வகை பங்கு இருக்குது, தந்தையுடைய வகை பங்கு மிக அதிகம் என்றதுதான் பார்க்கிறோம். குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம் சஹாபாக்குடைய செயல்பாடெல்லாம் பார்க்குற டைம்ல தாயுடைய பொறுப்பு இருக்குதோ, அதிகமான ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் வட்டம் சிறிது. இஸ்லாம் அதை வச்சுக்கிற வட்டம் சிறிது. இப்போ உதாரணமா நம்ம குழந்தையுடைய கல்வியில் என்ன நினைப்போம், அவனை கொண்டு போய் ஹிஃபுல் பண்ண வைக்கணும், அவனுக்கு ஹதீஸை கொடுக்கணும், மார்க்க அறிவை கொடுக்கணும், மார்க்க விளக்கத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், அறிஞர்களை சந்திக்க வைக்கணும். இதெல்லாம் யார் செய்யறது? தந்தை சார்ந்த விஷயம். தாய் அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டா. தந்தை இல்லாத இடத்துல தான் தாய் அந்த இடத்துக்கு என்ன செய்யறா, வருவாங்க. சிறப்பாக தான் வராங்க. அதுல சிறப்பான இடத்துக்கு தான் என்ன செய்யறா, தாய் வாரா. ரசூலாங்களும் பெண் எங்க பொறுப்புன்றாங்க, வீட்டில் பொறுப்புன்றாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு வேணும்னா பொறுப்பாய்க்கலாம் யாரு, அந்த பெண். ஆனா ஒரு குழந்தையுடைய கல்வி வீட்டிலே நடக்கும், வெளியே தான் நடக்கும். உடனே இது ஜூம்குள்ள போயிடப்படாது, ஜூம் எல்லாம் வீட்டில் தான் நடக்குது. அது அது சப்ஜெக்ட் வேறு, நம்ம பேசுற கல்வி சப்ஜெக்ட் வேறு. கல்வி என்றது இன்னும் நம்ம விளங்கினது பிழை, அது ஒரு ப்ரோடான ஒரு பகுதி, சரியா? அந்த பகுதிக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னால அப்போ அது குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம், பெண்ணுடைய பொறுப்பு என்றது வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன் கணவனது வீட்டிலே பொறுப்பாளி. அதனால ரசூலுல்லாஹ் கண்டிக்கிற டைம்ல சொன்னாங்க, வலா யஹ்ஜுர்ஹா இல்லா ஃபில் பைத், வீட்டிலே தவிர அவளை கண்டிக்க வேண்டாம், பகைக்க வேண்டாம். பகமை என்றது வீட்டில தான். வார வழியிலாம் பகைச்சு ஏச்சி சண்டை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவா செய்யறது இல்லை, வீட்டில் மட்டும் தான் கண்டி, வெளியே கௌரவமா சிரிச்சு கண்ணியமா நடந்து கொள்ளணும். இது ரசூலுல்லாஹ். அப்ப கண்டிக்கிற இடம் அவள் பொறுப்பு உள்ள இடத்துல தான். எனவே பெண்ணுடைய பகுதி என்றது அந்த இடத்துல என்ன செய்யுது, அந்த ஹதீஸ்லாம் பார்க்குற டைம்ல கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ ஆயிஷாரெல்லாம் கற்பிச்சாங்கன்னா கடமையால கற்பிக்கல, தந்தையுடைய சிறப்பால அவங்களுக்கு கல்வி கிடைக்குது, ஆயிஷாரெல்லாம் கூட தொடர்படுத்தி வச்சதுனால. அப்ப தந்தை தான் பொறுப்பு. இப்ப இந்த இடத்துல இமாம் ராபி என்ன சொன்னாரு, யதனாபிஹி அபூஹு, சரியா, தந்தை. ஆனா உள்ளுணர்வுல பெற்றோர் தந்தை மாற அதை உணர்றாங்க, நான் தான் பொறுப்புன்றதை மறுக்கவே இல்லாது. ஏன்னா அவன் வளர்ந்த உடனே பரம்பரையின் காரணமாக தான் அந்த புள்ள ஒழுங்கா வருதுன்னு தந்தையில பரம்பரையை சேர்த்துக்கிறார். இது குடும்பத்துல சில அதாவது என்ன அந்த மித்ஸுகள் இருக்குது கொஞ்சம், அதுல உண்டுதான். எந்த பரம்பரையால தான் இந்த புள்ளையோட அஹ்லாக் நல்லா வந்திருக்குது, கணவன் சொல்லிக்கிறது. புள்ள சொல்லிக்கிறது ஏண்ட பரம்பரையால தான் இந்த செஞ்சுக்கு. மைனஸ் எல்லாம் மனைவி காரணம், பிளஸ் எல்லாம் கணவன் காரணம். மனைவி நினைச்சுக்க, மனைவி பெருசா சொல்லிக்கிற மாட்டான், நினைக்கிட்டா சொன்னாலும் என்ன செய்வான்னு சொன்னா இவர் தான் காரணம். என்னது, கணவனுடைய அந்த குடும்பத்துடைய தான் இதுல என்ன செஞ்சுக்குது. சில வெளிப்படையா இருக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையில இதை சொல்லியே என்ன புள்ள நல்லா படிச்சு வந்துட்டா, ஏதோ நான் என்னது படிச்சவனா இருந்தாலும் வந்துட்டா, அல்லது நான் கவனம் செலுத்தினாலும் வந்துட்டு எப்படியாவது தன்னை கணவனுடைய ஃபேமிலியோட சம்மந்தப்படுத்திக் கொள்வாங்க.
ஒரு சிலர் தான் உண்மையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு அவங்க காரணம், இதுக்கு இவங்க காரணம்னு என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளும். அதுவும் அவங்க பெருமை தேட வேண்டிய இடமா இருக்கும், மனைவியை தூக்க வேண்டிய இடமா இருக்கும், ஒரு மரியாதை கிடைக்க வேண்டிய இடமா இருக்கும். அதுவும் பெரும்பாலும் அப்படித்தான் நடக்கும். இது ஒரு தவறான எடுகோள். உண்மையிலேயே மனைவியுடைய பங்கும் இருக்குது. நீங்க எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு குழந்தையுடைய சிறப்பான உருவாக்கத்துல பரம்பரையின் செல்வாக்கு என்ன, அதாவது கல்வி ஊட்டலின் செல்வாக்கு என்னன்னு ஒரு ஆய்வு இருக்கும். ஒரு குழந்தையுடைய உருவாக்கத்துல பரம்பரையுடைய செல்வாக்கு என்ன, பரம்பரையுடைய செல்வாக்கு ஜீனுடைய செல்வாக்கும் மிக முக்கியம். ஜீன் முக்கியம், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஜீன் மிக முக்கியம். அந்த குழந்தையுடைய ஒரு கல்வியே இல்லாத ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சுட்டு பெரிய அறிஞரா உருவாக்கணும் நம்ம நினைச்சோம்னா ஆசை நல்லதுதான், ஆனால் பெரும்பாலும் சக்சஸ் ஆகாதுன்றது இயல்பானது. அப்ப பரம்பரையுடைய தாக்கம் உண்டு, அதுல இருக்குது. தக்குவா உள்ளவன உருவாக்கிடலாம், இந்த கல்வி சப்ஜெக்ட் உண்டு. அதே நேரம் குடும்பத்துடைய வகை பங்கும் அதிகமாக தான் நான் சொல்ல வரேன். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அதான். ரெண்டும் இருந்துதான் என்ன செய்யுது, அந்த அந்த இது உருவாக்கப்படும். விளங்கிட்டா? ஏன்னா சிலருடைய குணம் அது மாற்ற இயலாது. குணத்தை மாற்றலாம், பிறவி குணத்தை மாற்ற முடியும். இஸ்லாம் என்ன சொல்லுது, மாற்ற முடியும். எப்போ மாற்றலாம்? பாரிய முயற்சிக்கு பின்னால் என்ன செய்யலாம், மாற்றலாம். சிறிய வயசுல லேசா என்ன செய்யலாம், அதை மாற்றி கொண்டு வந்துடலாம். எனவே ஹதீஸ் எல்லாம் பார்க்குற டைம்ல, குர்ஆன் வசனங்களை பார்க்குற டைம்ல தந்தை தான், அவர் தான் சபைக்கு கூட்டிட்டு போறாரு. அவை தான் சபையில வருது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் பார்த்து அப்பாஸ் சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் உங்களையே மஜ்லிஸ்ல நெருக்குவதை நான் காண்றேன். யாரை பார்த்து சொல்றாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து, அவருடைய அப்துல்லா இப்னு அப்பாஸை பார்த்து அவருடைய தந்தை அப்பாஸ் சொல்றாங்க. உமர்லாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க, கிட்ட நெருக்கிட்டாங்க. அவர் யாரு? இப்ப சின்னவர். அன்சாரி தோழர் முஹாஜிர்கள்லாம் பெரியவங்க. இவரை நெருக்கமா எடுத்த உடனே பொறாமைகள் என்ன செய்யலாம், மனிதன் வரலாம். எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத வழிகாட்டல யார் செய்யறாரு? இதெல்லாம் உணரக்கூடிய தன்மையில யார் இருப்பாரு? தந்தை தான் செய்வார் இருப்பார். மகனை அழைச்சிக்கன்னு பயணம் போறது, அதுக்கு சொல்லுவாங்க இஸ்மா அப்படின்னு. இஸ்மாண்டா மகனை சிறிய வயசுல ஹதீஸை கேட்க வைக்கிற வேலை. நிறைய ஹதீஸ்ல கேட்க, இது யார் செய்வாரு? தந்தை தான் என்ன செய்வாரு. எனவே அந்த காலத்துல மக்தபுகள் ஒன்று இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல அதாவது கல்வி இருந்ததெல்லாம் பள்ளி, பாடத்துல வரும், பள்ளிக்குள்ள இருந்துச்சு. பின்னால மக்தபுகள் ஆயிடுச்சு. இந்த மக்தபுகள் எல்லாம் யார் படிப்பிக்கிறது? ஆண்கள் கொண்டு போய் சேர்க்கிறது ஆண்கள். விளங்கிட்டா? 3000 கணக்கு மேல ஒரு மதரசால படிச்ச வரலாறுகள் மதரசாக்களுக்குள்ள. அப்ப இவ்வளவு பேரெல்லாம் படிக்கிறதுக்கு பின்னாடியில் என்ன இருக்கும்? ஆண்களுடைய கல்வி செல்வாக்கு தான் சமூகத்தில் இருக்குது. எனவே பொறுப்பு ஆண்கள் தான். குழந்தைகளுடைய கல்வி உருவாக்கத்தில் பொறுப்பு ஆண்கள் தான். பெண்களுடைய வகை பங்கு இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட பேசுற நேரத்தில் எந்த இடத்துல அவங்களுடைய பகுதி வருதுன்னு சொல்லுங்க. எனவே இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்ன தெரியுமா? ஆண்கள் தான் பொறுப்பாளர்கள். அப்படியே தூக்கி பெண்களோட சைடில் என்ன செய்யக்கூடாது, நான் பொறுப்பாளர் அங்க இது செய்யறேன் அது பொதுவாக பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்காக ஆண்களுடைய இயல்பான ஒரு தன்மைகள் உண்டு. அதாவது அவன் மனசால் உணர்வா, ஆனா இது ஒரு பெரிய இதா இருக்குல்ல, தோல்வி ஏத்துக்கலாம நீ காரணம் அப்படி என்று சொல்லி மனைவியில் என்ன செஞ்சிருது, அதை அழைத்து செல்வதன் போட்டுட்டு சொல்றது பிழையான ஒரு அம்சம். இது ஒரு பகுதி. ஆனா தந்தையும் தாயும் இல்லாத இடத்துல ஒரு சகோதரி வரலாம், ஒரு மூத்த சகோதரன் வரலாம். இதன் காரணமாகவே உருவாக்கப்பட்ட நிறைய நபித்தோழர்களுடைய வரலாறுகள் எல்லாம் என்ன செய்ய பார்க்கிறோம். அந்த 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 இதன் காரணமாக அந்த சகோதரி, அந்த சகோதரன்களின் காரணமாக அது ஒரு தனிப்பகுதி. இப்ப நாம பெற்றோர்களா இருந்து மட்டும் தான் இதை நம்ம பேச போறோம்.